வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது 28 டிகிரி செல்சியஸ் அப்படின்ற தமிழ் டப்டு தெலுங்கு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பிரைமில் அவைலபிளாக இருக்கு. இந்த படத்தில் நவீன் சந்திரா தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த படம் ஹாரர் சஸ்பென்ஸ்லாம் கலந்த ஒரு ரொமான்ஸ் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான மெடிக்கல் கண்டிஷனை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதாவது ரூம் டெம்பரேச்சரை 28 டிகிரி செல்சியஸுக்கு மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா ஹீரோயினுக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதாவது எக்ஸ்ட்ரீமான ஹாட்டோ இல்லை எக்ஸ்ட்ரீமான கோல்டோ இருந்துச்சுன்னா ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஃபிக்ஸ் மாதிரி வந்துடும் அண்ட் அடுத்த கொஞ்ச நேரத்தில் இறந்துருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை. ஆக்சுவலா ஹீரோயின் ரெண்டு பேருமே மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்டா இருப்பாங்க. இவங்களுக்குள்ள லவ் அப்படின்றது இருக்கும். ஹீரோயினோட வீட்டில் ஒத்துக்கல அப்படின்றதுனால இவங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிப்பாங்க. அந்த டைம்ல தான் வந்து நம்ம ஹீரோக்கு இந்த மெடிக்கல் கண்டிஷனை பத்தி தெரிய வருது. அண்ட் இதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்றதுக்காக இவங்க ஜார்ஜியாவுக்கு போறாங்க. அங்க வேலை பார்த்துட்டே வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டையும் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்குது. அது என்ன சம்பவம், அதுக்கப்புறம் இந்த சஸ்பென்ஸ் ஹாரர் அப்படின்றதெல்லாம் எப்படி இந்த கதைக்குள்ள வருது அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுதுன்றது அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயமே இந்த படம் தொடங்கின விதம். ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவை யாரோ குத்திட்டாங்க, எதனால இது நடந்துச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு மோட்ல தான் அந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த ரொமான்ஸ் போர்ஷன் அப்படின்றதும் ஓரளவுக்கு நீட்டாக தான் இருந்துச்சு. அண்ட் இந்த மெடிக்கல் கண்டிஷன் இருக்குல்ல, 28 டிகிரி செல்சியஸ் மெயின்டைன் பண்ணணுங்கிறது, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் இந்த படத்துல ஒரு கேட்சியான விஷயம் அது அப்படின்னே சொல்லலாம். அதை மையமா வச்சு தான் செகண்ட் ஹாஃப்ல கதையே நகர்த்தி கொண்டு போயிருப்பாங்க. டுவர்ட்ஸ் தி எண்ட் வரக்கூடிய அந்த ஹாரர் அப்படின்றது கொஞ்சம் ஓகேவா இருந்தாலும் அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் அப்படின்றது பிரமாதமான ட்விஸ்டா இருந்துச்சு. ஆக்சுவலா அந்த ட்விஸ்ட்டை பார்க்கும்போது எனக்கு ஒரு இங்கிலீஷ் படம் ஒன்று ஞாபகம் வந்துச்சு. ரொம்ப ஃபேமஸான ஒரு படம் தான். அது நான் என்னங்கிறத சொல்ல மாட்டேன். கண்டிப்பா கமெண்ட்ல நீங்க பதிவு பண்ணுங்க, உங்களுக்கும் கண்டிப்பா அது தோணும். ஆல்சோ இந்த படத்தோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1.25 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம். ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கிரிப்பிங்கான த்ரில்லர் அப்படின்னே சொல்லுவேன். இந்த படத்துல பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் 1 hour இருக்குல்ல, அதுல பெரிய ஈவெண்ட்ஸ் அப்படின்றது வெறும் இந்த டெம்பரேச்சரை பத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அண்ட் அந்த ரொமான்ஸ் அப்படின்றது தான் இருக்கும். மற்றபடி பெரிய லெவலில் இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்ஸ் அப்படின்றதெல்லாம் இல்லை. பட் அந்த லாஸ்ட் ½ hour அப்படின்றது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக எடுத்துருக்கலாம் அப்படின்றத என்னோட ஒப்பீனியன். ஓவரால் ஒரு டீசென்டான த்ரில்லர், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு சில காட்சிகள் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.